ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்கள் கால்கள் நிற்கலாயிற்று. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. ஆகாமிய கூடாரங்களில் குடியிருப்பதை பார்க்கிலும் எங்கள் தேவனே உம்முடைய ஆலயத்தின் வாசல்களில் தங்கி இருப்பதை நாடுகிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான ஓய்வு கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆராதிக்கும்படிக்காக கடந்து வந்த அன்பு திருச்சியின் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கடந்த வாரம் முனைகளை கண்மணி பிள்ளைகளை பாதுகாத்தீங்க, பராமரித்தீங்க, போஷித்தீங்க. இந்த வாரத்தின் முதலாவது நாளில் சுவாமி உம்மை தொழுது கொள்ளும்படிக்காக வாஞ்சையோடு கடந்து வந்திருக்க அன்பு திருச்சியின் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வந்து கொண்டுகளும் கர்த்தர் தாமே பத்திரமாக விரைவாக அழைத்து வாருங்க. இந்த ஆறுகளை பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், கேட்கிற சத்தியங்கள், ஏறெடுக்கிற மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரிப்பீராக. எங்களுக்கு காணப்படுகிற குற்றங்கள் குறைகளை தயவாக மன்னிங்க. இந்த ஆலயத்தினுடைய மகிமையால் நிரப்புங்க. அந்த ஒவ்வொரு பிரசனத்தை உணர்ந்து கொள்ள கிருபை செல்ல வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகும்படிக்காக இந்த பிரசன்ன திருநாளுக்கு பின் வரும் 4ஆம் ஞாயிறு ஆராதனைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுமிருந்து பாமாலையிலே 14வது பாடலை பாடும். Shall we all rise up and sing together hymn number 14, அநாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தை நீதியை செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை விலைக்கு உண்ணுவான். என் விடுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது.
தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டமான இடத்தை நிரப்புடைக்கிறீர். உங்கள் வஸ்திரங்கள் அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன ஒருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாப்படுகிறமா இருக்கிறார். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடி உம்முடைய கோபத்தினால் அல்ல, மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோகம் சமீபித்திருக்கிறது. நாம் எழுந்து என் தகப்பன் எடுத்து போய், தகப்பனே, பரத்துகுரமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிருக்கலாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவிதா தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவீன பாவங்களையும் அக்கிரமங்களையும் சன்னதியை மறைத்துக் கொள்ளாமும் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல் இதயத்தோடு அறிக்கிட வேத வசனம் பற்பல வாக்கினை நம்ம ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாய்மை அறிக்கிட வேண்டும் என்று அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபங்களுக்காக சோதனை செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தேவனுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்த நேரத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விஷயத்தை கடமையா இருக்கிறது. ஆகியால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சொந்தத்தோடும் பரமன கிருபா சன்னதியில் என்னோட கூட சேர்ந்து நான் சொல்லுகிறபடி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் கடவோம். எல்லாரும் சேர்ந்து பொதுவான பாவ அறிக்கை ஜெபம். சர்வ வல்லமையுள்ள இந்த இரக்கம் விழுப்பதாவே போனோம். எங்கள் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மீது இறங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்தங்களுக்கு ஒரு மாயை கூட்டு செய்தோம். செய்து தகாய் செய்திருந்தோம். எங்கள் சோமில்லை ஆனால் இருந்தது திராய் சூழ்நிலை எங்களுக்கு இறங்கும் தப்பறியாய் எங்கள் மேல் பரிமாயிரம் பாவத்துக்கு எங்களை செயல்படுத்தும். இந்த இருக்கிறதாவே தாமரை மைமுடாமுடையும் தீபத்தியும் ரீதியும் நடந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விடுமாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் துக்கப்படுகிற நமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அறிவித்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி அவரது பரிசுத்த விசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனங்களை செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் செய்யத்தக்கதாய் இந்த நேரத்தில் நாம் செய்கிற அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடுக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் உங்களுக்கு மெய்யாய் மனம் திரும்பலையும் நம்முடைய பரிசுத்தாவியும் அருள் செய்வாராக. பரமண்டலில் இருக்கிற ஆண்டவரே எங்கள் உதவிகளை திறந்தருளும். தேவனே எங்களை ரட்சிக்க வருவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக.
கர்த்தரே துதியுங்கள். துணிதந்தா சங்கீதை பாடலாய் பாடுவோம். மாறி மாறி வாசிக்கின்ற சங்கீதம் 145 சங்கீதம். மாறி மாறி வாசிக்கின்ற சங்கீதம் 145 சங்கீதம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்னென்னைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. உம்முடைய சிறந்த மகிமை பிரபாவத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேல் உள்ளது. மனுபுத்திரருக்கு உமது வல்லமை உள்ள செய்களை உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரபாவத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உம்முடைய ராஜ்யம் சதாகாலம் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. எல்லா ஜீவன்களிலும் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவருக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். கர்த்தர் தமது வழிகள் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது நீதி கிரியைகள் எல்லாம் கிருபையுள்ளவருமாயிருக்கிறார்.
அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவரை ரட்சிக்கிறார். சபையெல்லாம் சேர்ந்து வாசிப்போம். வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்சத்தையும் உள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்னடைக்கும் சோதரிக்க இடவது. சபையார் அமர்வோம். முதலாம் வேத படம் வாசிக்க கேட்போம். முதலாவது தமிழிலும் இரண்டாவது ஆங்கிலத்திலும் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. The first Bible reading is taken from the book of Isaiah, chapter 25, verses 6 to 9. I repeat, Isaiah, chapter 25, verses 6 to 9. On this mountain, the Lord Almighty will prepare a feast of rich food for all peoples, a banquet of aged wine, the best of meat and the finest of wines. On this mountain he will destroy the shroud that enfolds all peoples. He will swallow up that forever. The sovereign Lord will wipe away the tears from all faces. He will remove his people's disgrace from all the earth. The Lord has spoken. In that day they will say, surely this is our God. We trusted in him and he saved us. This is the Lord. We trusted in him. Let us rejoice and be glad in his salvation. Here the first reading ends. மீண்டும் யாவரை விழுந்து நின்று தேவனே உம்மை துதிக்கிறோம் என்கிற திருச்செபிக்கிறதை பாடலை பாடுவோம். Lord,
கர்த்தாவே எங்களுக்கு சபை அமர கடவோம். இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23 முதல் 29 முடிய. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23 முதல். ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. The second reading is taken from Galatians chapter 3 verses from 23 to 29. I repeat, Galatians chapter 3 verses from 23 to 29. Before the coming of this faith, we were held in custody under the law, locked up until the faith that was to come would be revealed. So the law was our guardian until Christ came, that we might be justified by faith. Now that this faith has come, we are no longer under a guardian. So, in Christ Jesus, you are all children of God through faith. For all of you who were baptized into Christ have clothed yourself with Christ. There is neither Jew nor Gentile, neither slave nor free, nor is there male and female. For you are all one in Christ Jesus. If you belong to Christ, then you are Abraham's seed, and heirs according to the promise. Your hands the second reading. Praise be to God. மீண்டும் சபையாரை எழுந்து நின்று 100ஆம் சங்கீதத்தை பாடலாய் பாடுவோம்.
apostolic creed found in page number 11. அப்போஸ்தல விசுவாசம், விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரே குமாரனாகிய நாதரே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் காலத்தில் பாடுபட்டு சிறுவில் அறையுண்டு மாறிட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாம் மருத்துவ மரணத்துக்கு ஏறி உயிருள்ளோரையும் பரிசுத்தமாய் விசுவாசிக்கிறேன். பொதுவா இருக்கிற சபையும் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்தியம் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. வாசிக்கும்படிக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் என்பது நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. The Holy Gospel reading is taken from Gospel according to St. John chapter 2 verse 1 to 11. பரிசுத்த யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். 3ஆம் நாளிலே கலிலேயாவிலே கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்பு காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயுள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்களிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பது. திரும்பவும் தேவநாமத்திற்கு மகிமையாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆயத்தமாக நாம் நின்ற வண்ணமாகவே பாமாலையிலே 250வது பாடலை பாடுவோம். Let us sing together hymn number 250, யாரிலும் மேலான அன்பர்.
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள நல்ல தகப்பனே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் கூட உங்களுடைய சமூகத்தில் வந்து துதிக்கும்படியாக தந்த பெரிதான பாக்கியத்தை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீ செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக உங்களுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். என்னோடு கூட பேசும் அப்பா, என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நான் வந்திருக்கிறதை நீ அறிந்திருக்கிறீங்க. என்னுடைய நிலைமை உமக்கு தெரியும். என்னுடைய பிரச்சனைகள், பாடுகள், என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் உமக்கு தெரியும். நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது நான் என்ன நோக்கத்தோடு எதற்காக ஜெபித்து வந்தேன் உமக்கு தெரியும். எனக்கு பதிலை நீ தருவீராகப்பா. நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் மாத்திரம் வெளிப்படும்படியாக உம்முடைய வல்லமையான வசனம் மகிமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதிகான மகிமையெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாளிலும் கூட நாம் சேதுக்கு போவதற்கு முன்பதாக நான் ஒரு பாடலை கரங்களை தட்டி நாம் பாடலாம்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கையில கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தினார். இந்த புதிய ஆண்டில் வந்திருக்கிறோம். ஆனாலும் நாம் பல காரியங்களுக்காக நாம் ஜெபித்து நம்மளுக்கு ஒரு பதில் இன்னும் வரவில்லை. அப்படிதானே? 19ஆம் தேதி ஆயிட்டு நம்ம எத்தனையோ காரியங்கள் ஜெபம் பண்ணோம். ஒன்றும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கலையே. ஒரு சோர்வு, ஒரு பலவீனத்தோடு கூட, ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நடக்காதா என்று சொல்லி நிச்சயமாக ஆண்டவர் இந்த ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் உற்சாகமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதிலே கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திருவார். எல்லாவற்றையும் மறந்து இந்த வருஷத்திலே ஆண்டவர், இந்த முதலாவது மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் விடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. இன்றே நீ காண்பா. கலங்கிடவே மாட்டோ, நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. பொருங்குள்ள இதயம் தேற்றுகிறா, உடைந்த உள்ளம் தாங்குகிறா. பொருங்குள்ள உடைந்த உள்ளம் தாங்குகிறா. காயங்கள்
கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டார், பிராணிக்கு ஒரு நாள் விட மாட்டார். தாங்கிடு பலன் தருவார், தாங்கிடு பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிட ஆமே கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கி என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு எங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கலங்கிடவே நாங்கள் கலங்கிட ஆமே கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வட இந்திய திருச்சபையானது நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு கடவுளின் கிருபையான நோக்கத்தை நிறைவேற்றுவதன் மூலம் இயேசுவானவர் மகிழ்ச்சியை கொண்டு வருகின்றார். கடவுளுடைய திட்டத்தை அவர் மாத்திரமல்ல நாமும் நிறைவேற்ற நம்மை அழைத்திருக்கிறார். நான் வேதத்தில் எல்லா அற்புதங்களை பார்க்கும் பொழுதும் தனியாக இயேசு கிறிஸ்து 100% செய்வது அல்ல. அப்படிதானே? பாதி நாம் செய்யணும், பாதி தேவன் செய்வார். புரியுதா? எல்லா அற்புதத்தை ஆண்டவர் செய்வது அல்ல. ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அந்த இன்னொரு பகுதி தான் வேதத்தில் விசுவாசம் என்கிற ஒன்றை கொடுத்திருக்கிறது. நாம் எதையும் ஒன்று வாங்கும் பொழுது ஏதாவது நம் பணத்தை கொடுத்து நாம் வாங்குறோம், அல்லது பணம் வேண்டும் என்று சொன்னால் நாம் உழைக்கிறோம். எல்லாவற்றிற்கும் ஒன்றை எதிர்பார்க்கும் பொழுது ஒன்றை கொடுக்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டும் என்று சொன்னால் நாம் கொடுக்கிற ஒரு காரியம் எது என்று சொன்னால் விசுவாசம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் வார்த்தையினாலே மாத்திரமல்ல, வேதம் சொல்லி இருக்கிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. சும்மா சொல்லலாம் ஆண்டவர் நல்லவருங்களா, ஆண்டவர் அற்புதங்களா, ஆண்டவர் சுகம் கொடுக்கிறான்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது அங்கே நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகள் வரும்பொழுது ஆண்டவருடைய தேவைகளை சந்திப்பார் என்று முழு நிச்சயமா நம்புகிறவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த விசுவாசம் கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. அப்ப வார்த்தையினால் அல்ல, நம்முடைய கிரியைகளின் மூலமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். அது ஆபிரகாம் என்ன செய்தார்? கிரியை மூலமாக அந்த விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்தினான். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். அப்படிதானே? எவ்வளவோ ஜெபம் பண்றோம், ஒண்ணு நடக்கலையே. 2024 ஆண்டு முழுசும் ஜெபம் பண்ணி இருக்கிறோம், ஒன்றும் நடக்கல. ஆனால் 25ஆம் ஆண்டு பிறந்த பிறகும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்கள் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் தேவை நிறைந்தவனாக இருக்கிறான். யாருமே குறை என்பது இல்லைன்னு சொல்லவே முடியாது.
எல்லா மனுஷனுக்கும் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு குறை இருக்கதான் செய்யும். அந்த குறைகள் நிறைவாகாத பொழுது நம்ம அநேக நேரம் நம்முடைய கோபம் தேவனுக்கு மேலாக திரும்புகிறது. அப்படிதானே? நான் ஜெபம் பண்ணேன், ஒன்றும் கிடைக்கல. நான் உபவாசித்து ஜெபம் பண்ணேன், எனக்கு ஒன்றும் இன்னைக்கு தரல. நான் ஆலயத்துக்கு போனேன், எனக்கு ஒன்றும் செய்யல. நான் இனி போகணுமா, இன்னும் ஜெபம் பண்ணணுமான்னு சொல்லி நாம் ஆண்டவரை பார்த்து நாம் கோபப்படுகிறோம். ஆனால் நாம் காத்திருக்கும் பொழுது, நாம் பொறுமையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். வேதத்தில் பார்க்கிறோம், காத்திருக்கிற நேரம் நமக்கு பதில் தரமாட்டா என்கிற அர்த்தம் அல்ல, அல்லது தண்டனை காலம் என்ற அர்த்தமும் அல்ல. சிலர் நினைக்கிறாங்க, ஜோபடி காத்திருந்தாச்சு, இனி பதிலே வராது. சிலர் நினைக்கிறாங்க, தேவன் என் பேரில் கோபமா இருக்கிறதுனால தண்டனை போல எனக்கு பதில் ஆண்டவர் அதனால கொடுக்கல. நான் ஒரு பாவி, நான் இவ்வளவு நான் ஆண்டவருக்கு விரோதமாக செய்ததுனால ஆண்டவர் என் மேல் கோபம் வைத்து எனக்கு பதிலை தரவில்லை. அப்படி அல்ல. எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அற்புதங்களை செய்ய இன்றைக்கும் அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இதை வைத்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அங்கே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இயேசுவானவர் இந்த பூலோகத்திலே அவர் செய்த முதலாவது அற்புதத்தை இந்த 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். அந்த கானவர் கல்யாண வீட்டிலே இயேசு போயிருந்தார், அவருடைய தாயார் போயிருந்தார்கள், சீசர்கள் போயிருந்தார்கள். அப்ப கூட்டம் பயங்கர பெரிய கூட்டம். ஆனால் அங்கே அவள் கொடுக்கப்பட்ட உணவு என்ன? திராட்சை ரசம். இந்த காலத்துல மாதிரி நமக்கு மட்டன் சிக்கன் எல்லாம் வச்சு அவையெல்லாம் வச்சு நமக்கு இந்த காலத்து அங்க யூதர்கள் இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிட்டுனா கூட உடனே ஹோட்டல் நம்ம புக் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம், ஏதாவது செஞ்சிடலாம். ஆனா இந்த திராட்சை ரசம் என்பது உடனே கிடைப்பது அல்ல, எங்கேயும் கிடைக்காது. ஒரு திருமண வீடு என்று சொன்னால் அதற்கு பல நாட்களுக்கு முன்பதாகவே அதை ஆயத்தம் செய்ய வேண்டும். அப்போ இவர் எவ்வளவு காடு கொடுத்தாருன்னு தெரியல, எவ்வளவு பேர் கூப்பிட்டு இருந்தான்னு தெரியல. ஆனா இவர் ஒரு பெரிய கூட்டத்தை எதிர்பார்த்து திராட்சை ரசத்தை அவர் ஒழுங்கு செய்து வைத்திருந்தார் அந்த வீட்டு எஜமான். ஆனா இப்போ இயேசுவையும் கூப்பிட்டு இருந்தாரு, அவருடைய சீசர் வந்திருந்தாங்க. அப்ப அவரை பார்க்கவும் பெரிய கூட்டமும் அந்த கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கும். அப்போ பாருங்க, அந்த கல்யாண வீட்டுல உணவு நேரத்துல எல்லாம் குறைந்து போயிட்டு. ஆனா இவங்க அவங்ககிட்ட பணம் என்பது இல்லை என்கிற அர்த்தம் அல்ல, நிறைவானவர்கள் தான், வசதி படைத்தவர்கள் தான். ஆனா அந்த இக்கட்டான நிலைமையில உடனே திராட்சை ரசத்தை அவர்களால் கொடுக்க முடியாது. அப்போ யார் வந்து சொல்றா? இயேசுவின் தாயார் மரியாள் சொல்றாங்க, திராட்சை ரசம் இல்லை. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் தான் சொல்றோம், பணம் இல்லை, அது இல்லை, சுகம் இல்லை, மன சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிறைய காரியங்களை சொல்றோம் இல்லை இல்லைன்னு. ஒரு மனுஷன் அப்படிதான் பாருங்க. ஒருத்தர் பிச்சை எடுத்து கொண்டு போய் இருந்தாரு. அவர் வந்து துறவியை போல இருந்தார். அவர் ஒரு நாள் ஒரு மனுஷனை சந்தித்தார். அவன் சந்தித்த உடனே அவன்கிட்ட கேட்டாரு, எனக்கு பணம் தாங்கன்னு கேட்டார். அவர் சொன்னாரு, பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னார். அந்த பிச்சைக்காரர் அந்த மனிதன் கேட்டாரு, இல்லையா இருக்குதான் கேட்ட கேட்கிறாரு. அந்த கொடுக்கக்கூடிய மனுஷன் கேட்டாரு, இல்லையா இருக்கா? அவர் வந்து உடனே அவருக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, இல்லைன்னு சொல்ல கூடாது. அவன் வாயிலிருந்து என்ன புடுங்கன்னு பாக்குறான், இல்லைன்னு சொல்லு, உன்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லு. ஆனா அவர் சொன்னாரு, என்கிட்ட பணம் இருக்கிறது, ஆனா உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் இல்லை, உனக்கு நான் கொடுக்கல. அப்போ அந்த உலகத்தில் நாம் அநேக நேரம் நாம் இல்லை என்று சொல்லுகிறோம். ஒருவேளை உண்மையாகவே இல்லாமல் இருக்கும். சில நேரம் நம்ம இருக்கதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன இல்லைன்னு சொல்லுவோம். அப்படிதானே? நாம் நிறைய இருப்பது போல இருந்தா அப்போ நம்ம பிரச்சனை தான். கடன் எல்லாம் கேட்கறதுக்கு அதனால நிறைவேறன்னு சொல்லுவாங்க, இருந்தா கூட இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் இல்லை. அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே அந்த குடும்பம் இருக்கிறது பார்க்கிறோம். வேத வசனம் சொல்லி இருக்கிறது, ஏசாயா 51ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா 51:14.
அவருடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். இன்றைக்கு ஒருவேளை நினைக்கலாம், நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கலாம். ஒருவேளை உணவுக்கு குறைவு இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு குறை உங்கள் குடும்பத்திலே இந்த ஆண்டிலும் இன்னும் இருந்து கொண்டே இருக்கலாம். அது ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையை போல இருக்கலாம். வெளியே வர முடியாத சூழ்நிலை போல இருக்கலாம். ஆனா வேதனை சொல்லி, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். அவன் கிடங்களை சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. நமக்கு ஆண்டவர் ஒரு குறை வைக்க மாட்டார். அதான் தாவீது சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. அவன் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கும் பொழுது ஒரு குறை வராது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. ஆண்டவர் நிச்சயமாக நடத்துவார், ஒரு குறை வைக்க மாட்டார். நான் 100 வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணேன். உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்கா? முக்கியமான சர்வீஸ்ல நான் அந்த வசனத்தை ஒரு வசனத்தை வச்சு தான் பிரசங்கம் பண்ணேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இருக்க சான்ஸ் இல்லை. 2019ஆம் வருஷம் பழைய வருட ஆராதனையில இந்த வசனத்தை நான் வைத்து பிரசங்கம் பண்ணேன். ஏன் எனக்கு அவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு சொன்னா, அன்றைக்கு இதே திலக்கணல் கேரல் ரூட் நடக்கும்போது ஐயா அவங்க சொன்னாங்க, பழைய வருட ஆராதனை நீங்க செய்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. சொன்ன உடனே கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தா, ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல். இதான் கிடைச்சு. இந்த வார்த்தை என்னோடு பேசு. நான் வீட்டுக்கு போனேன்னு சொன்னேன். எனக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டார், ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல். 2019ஆம் வருஷம் பழைய வருட ஆராதனை பேசினேன். 2020ஆம் வருஷம் என்ன நடந்துச்சு? கொரோனா மார்ச் மாசம் 15ஆம் தேதி லாக்டவுன். ஆனா ஆண்டவர் உங்கள் ஜீவனையும் உங்களுடைய பொருட்களையும் ஒன்றும் குறைபடாதபடி நடத்தினார். ஹல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லும் பொழுது ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஆனா அதுல நம்மை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் இந்த ஆண்டிலே நிச்சயமாக மாறும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு தரப்போகிறார். நான் தரிசனத்தை தாண்டிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக என்னோடு பேசினார். நான் நிறைய பேருக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆலயத்தில் எத்தனையோ ஜனங்கள் ஜெபித்து வருகிற ஜனத்திற்கு அவருடைய காலங்கள், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நான் மாற்றப் போகிறேன். நிச்சயமாக போகிறார். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அநேக காரியங்களுக்கு ஒரு முடிவை இந்த ஆண்டிலே இப்பொழுதே துவக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அப்ப ஆண்டவர் நமக்கு முன்னாடி பேசுறார். என்ன சொல்லணுமா? நீ ஒன்னும் குறைபடவில்லை என்று சொல். அது மட்டும் சொன்னா போதும், மீதி நான் பார்த்துக்கிறேன். நம்ம நினைக்கிறோம் ஒன்னும் சூழ்நிலைகள் சரியில்லையே, தேவைகள் நிறைய இருக்குது, இது எப்படி சந்திக்க முடியும்? பயங்கரமான மன உளைச்சல், நிம்மதியற்ற நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அநேக வியாதிகள். என் வாழ்க்கையில இந்த காரியம் நடக்குமா என்று சொல்லி நாம் அநேக நேரம் அது நடப்பதற்கு சாத்தியமே நினைக்கிறோம். தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லி இருக்கிறது, தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்ன அதே வேத வசனம் மறுபடியும் சொல்லுகிற, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்களும் நானும் விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நிச்சயமாக நடக்கும். ஆண்டவர் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, அண்ட சராசரங்களை படைத்தவர், வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார், சூரியனை படைத்திருக்கிறார், சந்திரனை படைத்திருக்கிறார். எவ்வளவு நேரம் ஆச்சு? வார்த்தையினாலே
சூரியன் உண்டாக கடவுது உண்டானது, பகல் உண்டாக கடவுது, இரவு உண்டாக கடவுது. கொஞ்ச நேரம் எடுத்து ஆண்டவர் உருவாக்குன ஒரு ஆளுன்னா நம்ம தான். ஹல்லேலூயா. என்ன? மண்ணை பிசைந்து நான் மனிதனாக உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதினார், அவன் ஜீவாத்மாவானார். இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நேரம் ஆச்சு, மற்றதுக்கெல்லாம் லேட்டே ஆகல. ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் படைத்திருக்கிற எல்லாவற்றையும் வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை, தேவைகளை மாற்ற முடியுமா? முடியாதா? முடியும். ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயம் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். நினைக்கிறோம் நாம் சொல்லுகிறது ஜெபிக்கிறது ஒண்ணு, நம்ம பேசுகிற ஒன்னா தான் இருக்குது. ஆண்டவர் சொல்ற அதை மாத்துன்னு சொல்ற, மாத்தணும். ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் எனக்கு செய்வார், நன்மைகளை காண்பேன், என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது அது அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். பாருங்க, இன்னைக்கு வேலைக்காக காத்திருக்கிறோம், நேரத்திற்காக. என்ன நம்ம ஊர்ல எல்லாம் இந்த குடுகுடுப்பக்காரெல்லாம் வந்து சொல்லுவாங்களா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு ஒரு கெட்ட செய்தி வருது, ஏதாவது சொல்லுவான். அது நடக்குமா நடக்காதா? சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொல்றதுல பிசாசான்னு பின்னாடி இருக்கான். அந்த வீட்டை குறித்து சில காரியங்கள் சொல்லுவது சரியா இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவன் சொல்ற காரியங்கள் அந்த வீட்டை குறித்து பிசாசானவன் அவனுக்கு வெளிப்பாடு கொடுக்குறான். அவனுக்கு கெட்ட காரியம், ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னு அவன் சொல்றான். உங்க வீட்டுல யார் இருக்கான்னு சொல்லுவான். அவன் சொல்றது நீங்க கவனிச்சீங்கன்னா சரியா இருக்கும். ஆனா இங்க இல்ல, இங்கெல்லாம் யார் குடுக்குடுப்பக்காரனை பார்க்கல. ஆனா ஆண்டவர் வந்து சொல்லுகிறது எப்பொழுது நமக்கு நன்மையானவிலே சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இங்கே இயேசு விட்டது வந்து அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, ரசம் எல்லாம் காலி ஆயிட்டு. இப்ப என்ன சொல்ற ஆண்டவர், என் வேலை இன்னும் வரல. அப்போ வேதத்திலும் நல்ல காலம் எல்லாம் இருக்குதா? நல்ல காலம், கெட்ட காலம், யமகண்டம் அதெல்லாம் இருக்குதா? இல்ல. ஆண்டவர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார், அதான் காத்திருப்பின் வேலை. அப்ப இன்னும் என்ன நடக்க வேண்டி இருக்குன்னா முழுசா காலியாக வேண்டி இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா கொஞ்சம் கூட யார் மீது நம்பிக்கை வைக்க கூடாது. நீங்க யாராவது எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நடக்காது. கொஞ்சம் கூட எந்த மனுஷனையோ, எந்த பொருளையோ, எந்த பணத்தையோ நீங்க நம்பாமல் முழுவதுமாக சரண்டர் ஆகணும். ஹல்லேலூயா. வேதத்தில் அப்படிதான் அற்புதம் நடந்திருக்குது. முழுசும் ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன், ஒண்ணும் என்னால முடியாது. பல ராஜாக்கள் ஜெபம் பண்ணாங்க, அந்நியர் படையெடுத்து வரும்போது ஜெபம் பண்ணாங்க, எங்களால் இவர்களுக்கு உண்மைதான் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி பாதத்துல போய் முகங்குப்புற விழுந்து கிடந்தார்கள். எங்க ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அப்போ இந்த பகுதியிலும் கூட ஏன் இன்னும் அற்புதம் செய்ய என்று சொன்னால் அங்கே இன்னும் முழுவதுமாக ரசம் காலியாக வேணும், முழுவதுமாக. இனி வழியே இல்லை என்கிற நிலைக்கு வரும் பொழுது அந்த வேலைக்காக அந்த அந்த காத்திருக்க ஆண்டவர் வைக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் அந்த வேலைகளை குறித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அநேக நல்ல நாட்களில் நல்ல வேலைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. நீதிமொழிகள் 9:11. 9:11 சமயமும் தேவ செயல நேரிட அவர்கள் எல்லாருக்கும் அந்த கடைசியில் முடியுமே. 9ஆம் அதிகாரம் எல்லாவற்றிற்கும் ஓடுகிறதுக்கு ஓடுற வேகமும் காணாது. அது கடைசியில் அந்த முடியும் பொழுது தேவ செயலும் அதற்கு பிரசங்கி
சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பழமொழி சொன்னா, கல்ல கண்டா நாயக்கான நாயகண்டா ரெண்டும் கிடைச்சாதான் அடிச்சிடலாமே. அது மாதிரி இங்க சிலருக்கு சமயம் இருக்கும், தேவ செயல் இருக்காது. ஆண்டவர் செய்ய வேண்டும் நினைப்பார், அன்னைக்கு நமக்கு தகுதி இல்லாம இருப்போம். இந்த ரெண்டு காரியம் என்னைக்கு சரியா ஆகுதோ அன்னைக்கு எல்லாம் சரியா நடக்கும். ஹல்லேலூயா. சமயமும் தேவ செயல் நேரிட வேண்டும். நம்ம ஓடுறோம், உழைக்கிறோம், அதான் அந்த வசனம் தெளிவா போட்டிருக்கு. நம்ம ஓடுகிறதுக்கு நம்முடைய வேகம் காணாது, நம்முடைய உழைப்பிற்கு நம்ம அந்த உழைப்பு நாணம் போதாது, எல்லாம் காணாது. ஏன்னா தேவ செயலும் சமயமும் தேவ செயலும் நமக்கு நேரிட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த பகுதியில் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். அங்கே ஒரு அற்புதம் நடக்க வேண்டி இருக்கிறது. அப்போ அங்கே காலம் அவர் சொல்றாரு, எனக்கு நேரம் இன்னும் வரலன்னு சொல்றாரு. நேரம் சொல்லிட்டு உடனே அந்த காரியம் அப்ப முடியலையா, அதே நாள்ல கொஞ்ச நேரத்தை மறுபடியும் நடக்குது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்க. அந்த கற்சாடி எங்க இருந்துச்சு? வெளியில இருந்துச்சு. யூதர்களுடைய முறைமையின்படி அடிக்கடி கால்களையும் கைகளையும் அவங்க கழுவுவாங்க. அப்போ இந்த கால்களை திருமணத்திற்கு உள்ளே வரும் பொழுது கால்களையும் கைகளையும் கழுவுவதற்காக ஒரு 6 கற்சாடிகள் அந்த வீட்டிற்கு வெளியே வைக்கப்பட்டிருந்தது. அதிலே கழுவி அதுக்கப்புறம் தான் உள்ள வருவாங்க. அப்போ அந்த கற்சாடியில தண்ணீரை ஆண்டவர் ஊற்ற சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மளாம் என்ன செய்வோம்? திராட்சரசம் குறைவுபட்டிருக்கு, இதுல போய் தண்ணி ஊத்தினா வருமா? ஏதாவது திராட்சை பழத்தை வாங்கிட்டு வந்து ஏதாவது சொல்லி ஜோமுகம் பண்ணி ஏதாவது பண்ணாருன்னா ஏதாவது வரும். தண்ணிக்கு திராட்சரசத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இங்க என்ன போட்டிருக்கு? வேலைக்காரர்கள் அப்படியே செஞ்சாங்க. எத்தனை? ஒரு கற்சாடியில 2-3 குடம் பிடிக்கும். 6 கற்சாடிகள், 6 கற்சாடியில ஊத்தியாச்சு. இப்ப ஆண்டவர் ஏதாவது மந்திரம் பண்ணாரா? ஒண்ணு செய்யல. மறுபடியும் சொன்னாரு, எல்லாத்தையும் எடுத்து நீங்க மறுபடியும் பருமாறுங்க. அங்கே ஆளியில கோர்ற வரைக்கும் தண்ணியா தான் இருந்திருக்கும். அங்க கொண்டு போய் கொடுக்கும் பொழுது திராட்சரசமா மாறிட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதே போல அற்புதம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஒரே நிமிஷத்துல எல்லாம் மாறிட்டு கொண்டு போறேன் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். தண்ணியை கொண்டு போனவனே நம்மளை போட்டு அடிக்க போறான். தண்ணியை கொண்டு ஊத்தினா அடிக்காம விடுவானா? அது வரைக்கும் நினைச்சிட்டு போயிருப்பான், நம்மளை அடிக்காம விட மாட்டான். இயேசுவான இன்னைக்கு வெறிய நம்மளை அடி வாங்குறதுக்குன்னு பிளான் பண்ணிட்டான். அங்க போய் கைதான் மாறிச்சு, தண்ணி திராட்சரசமா மாறிட்டு. ஹல்லேலூயா. பந்தி விசாரிப்பார் என்ன சொல்றான்? முன்னாடி 10ஆம் வசனம், ஆமா பந்தி பரிமாறின உடனே முதல் ரவுண்ட்ல எல்லாருக்கும் திருப்தியா திராட்சரசம், நல்ல திராட்சரசம் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது மறுபடியும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்களா? மறுபடியும் கொஞ்சம் நம்ம கேட்போம்ல, கொஞ்சம் சோறு கொஞ்சம் ரசம், அது மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்கவங்களுக்கு எல்லாம் ருசி குறைந்த திராட்சரசத்தை கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு தெரியாது. அப்படியே அதே மைண்ட்ல செட் ஆகும், நல்லா டேஸ்டா இருக்குன்னு அப்படியே சாப்பிடுவாங்க. அதை தான் கேட்கிறான். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். ஆனா நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கு வைத்திருந்தீர். ஹல்லேலூயா. முந்தின ரசத்தை பார்க்கல பிந்தின ரசம் எப்படி இருந்துச்சா? ரொம்ப டேஸ்டா இருந்துச்சா? உங்க வாழ்க்கை ஒருவேளை அப்படி இருக்கலாம். வாழ்க்கை முந்தின வாழ்க்கை மோசமாக இருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமற்ற வாழ்க்கையா இருக்கலாம். அதற்காக அப்படியே இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். உங்களுடைய சூழ்நிலைகள் ஆண்டவர் மாற்றுவார். இன்றில் இருந்து உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் இன்றிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சங்கீத புத்தகத்தில் பார்க்கிற சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். சங்கீதம் 102:13.
தேவரே எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவேன். அதற்கு தயவு செய்யும் காலமும் அது குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. நமக்கு நேரம் வந்துட்டு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு நேரம் வந்துட்டு. எங்க வாழ்க்கையில எனக்கு தயவு செய்கிற நேரம் வந்துட்டு. அவர் இரக்கம் செய்கிற காலம் வந்துட்டு. இந்த வசனத்தை நீங்க சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில இந்த ஆண்டிலே பெரிய அற்புதங்களை அதிசயங்களை நீங்க பார்க்க போகிறீர்கள். சங்கீதம் 90 சங்கீதம் 15 வசனம். சங்கீதம் 90:15. சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள் எவ்வளவு காலம் நீங்க துன்பத்தை அனுபவித்தீர்களோ, எவ்வளவு உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை எவ்வளவு நிந்தனைகள் அனுபவித்தீர்களோ அதற்கு சரியாக உங்களை மகிழ்ச்சியாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நடக்கும். உங்கள் சூழ்நிலைகள் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எதெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் இன்றைக்கு மாறப்போகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு மாறப்போகிறது. அதை எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். நான் இந்த ஆலயத்தில் நான் அநேகருக்கு இன்றைக்கு நான் மாற்றப் போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஒரு விஷயம் நம் கண்களை மூடி இந்த ஒரு வசனத்தை சொல்லி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவரே எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவேன். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறிக்கப்பட்ட வேலையும் வந்தது. இந்த வேலை எனக்கு வந்துட்டுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் அவர் சொன்னதை அவர் உணர்த்தினதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். யாரெல்லாம் விசுவாசித்தாலும் சரி விசுவாசிக்காவிட்டாலும் சரி அதை பத்தி இல்லை. ஆண்டவர் உணர்த்தினதை சொல்லுவது என்னுடைய கடமை. அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய இந்த நாளில் வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கவில்லையோ, எதெல்லாம் இனிமேலாம் முடியவே முடியாது நினைச்சீங்களோ அது இன்னையிலிருந்து முடிய போகுது, இன்னையிலிருந்து மாறப்போகுது. ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிற கிரியைகளை நீங்கள் தெளிவாய் உணரப் போகிறீர்கள். அந்த கிரியைகள் தேவன் மகத்தான கிரியைகளை செய்து உங்களை சாட்சியாக நிறுத்தப் போகிறார். சொல்லுவோம், தேவரே எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவேன். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறிக்கப்பட்ட வேலையும் வந்தது ஆண்டவரே. அப்ப இந்த நிமிடத்தில் இந்த வேலை எங்களுக்கு வந்து விட்டது ஆண்டவரே. அற்புதங்களை எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையில் நாங்கள் அற்புதங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. பெரிய மாற்றத்தை தரப்போகிறேன். அதிசயங்களை பார்க்க போகிறோம். சாட்சியாக நிறுத்த போகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்கு என்று சொன்ன கர்த்தர் அந்த மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்படியே விசுவாசம் ஆண்டவரே, என் குடும்பத்தை மகிழ்ச்சியால் நிரப்புங்கப்பா. நான் எத்தனையோ ஆண்டுகளாக துன்பத்தை அனுபவித்து வருகிறேன். என் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலையில சமாதானமற்ற நிலைமையில இருக்கிறேன். ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தை தருகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா கையெழுத்தையும் ஆண்டவர் அவர் நிர்மூலமாக்கி சீர்குலைத்து போடுவார் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவையிலே அவர் நமக்காக வெற்றி சிறந்த தேவனை ஆராதிக்கிறோம். அவர் இன்றைக்கு மரித்த தேவனாக அல்ல, அவர் ஜீவனுள்ளவராக வெற்றி சிறந்தவராக அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக இருக்கிறார். நாம் எதை கண்டு பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உடைய ஜனத்தின் மீது உடைய வார்த்தையை நான் கொடுத்திருக்கிறேன் அப்பா. இது என்னுடைய வார்த்தை அல்ல, நீர் பேசின வார்த்தை உடைய ஜனங்கள் மீது இப்பொழுது பனியை போல அது இறங்கி இருக்கிற அப்படினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் இந்த வார்த்தைகள் இப்பொழுதே ஆண்டவர் கிரியை செய்வதாக ஆண்டவரே இது மிகுந்த பலனை கொடுக்கட்டும். இந்த ஜனத்தை ஆசீர்வதிங்க. மருத்த கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. விலையேறப்பட்ட கரத்தில் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருச்சபையிற்கான அறிவிப்புகளை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன்.
வருகின்ற புதன்கிழமை மாலை 7:30 மணிக்கு வழக்கம் போல மாலை ஆராதனையும் வேதாகம ஆராய்ச்சியும் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேத ஆராய்ச்சிக்கு என்று யோனா தீர்க்கதரிசி புத்தகத்தை எங்களுக்கு வாசித்து வர அன்பாய் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். கடந்த வாரத்திலும் நீங்கள் அநேகர் நீங்கள் கலந்து கொண்டீர்கள். இந்த வருகின்ற புதன்கிழமையும் இந்த வேதத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். வருகின்ற சனிக்கிழமை மாதத்தின் 4வது சனிக்கிழமையாக இருப்பதனாலே காலை 10:30 மணிக்கு பரிசுத்த உபவாச கூடுகை நடைபெறும். ஆகவே நாம் எல்லாரும் கூடி வந்து குடும்பங்களுக்காக, திருச்சபைக்காக, தேசத்திற்காக, உலக நாடுகளுக்காக நாம் நிச்சயமாக ஜெபிக்க இருக்கோம். நிச்சயமாக அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆகவே வருகின்ற சனிக்கிழமை காலை 10 மணிக்கு முதல் இந்த பரிசுத்த உபவாச கூடுகை நடைபெறும். அதற்கு பின்பதாக மதியம் 1:30 மணிக்கு பின்பதாக எளிய ஐக்கிய உணவு உங்களுக்கு ஒழுங்கு செய்யப்படும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது 26/1/25 நம்முடைய ஆலயத்திலே 48வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு தரிசனத்தை கொடுத்து இந்த செம்பூர் பகுதியிலே ஒரு ஆலயம் நிறுவப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு 5-6 குடும்பங்களாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருச்சபையான இன்றைக்கு 192 குடும்பங்களோடு அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் கூடாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய முன்னோர்களை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அந்த நாளிலே நம்முடைய திருச்சபையில் இதுவரைக்கும் பணியாற்றின எல்லா குருவானவர்களையும் நாம் அழைத்திருக்கிறோம். இன்னும் பணியாற்ற வருகிற குருவான் அழைத்திருக்கிறோம். ஆகவே இந்த பண்டிகை என்பது உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க. பண்டிகை அசனத்துக்காக நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு நேர்த்தியான நல்ல ஒரு கேட்டரிங்ஸ் மூலமாக நமக்கு சாப்பாடுகள் எல்லாமே பொங்குவதற்கு நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க. நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க. இந்த பண்டிகை நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பண்டிகையிலே நம்முடைய திருச்சபையில் பணியாற்றின அருள் திரு ஆபிரகாம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆலய ஆராதனைக்கு பின்பதாக அசன பண்டிகை நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அசனத்திற்காக உங்களை உதாரத்துவமான உங்களுக்கு காணிக்கைகளை கொடுக்க அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான நன்களை கொடுக்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய காணிக்கைகளை நம்முடைய ஆலய பொருளாளர் மிஸ்டர் ராஜ்குமார் கொடுக்க அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு ஆடு நீங்கள் கொடுக்க விரும்பினால் அதுக்காக 5000 ரூபாய், உங்கள் குடும்பத்தின் சார்பாக அரிசி மூடை கொடுக்க விரும்புகிறவர்கள் அதுக்காக 2000 ரூபாய் கொடுக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். பருப்பு 5 கிலோ பருப்பு கொடுக்க விரும்புகிறவர்கள் 800 ரூபாய் கொடுக்க உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கிறோம். கடந்த வருடத்தை போல உற்சாகமாய் உதாரத்துவமாய் சபையார் அனைவருக்கும் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும்படி அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வழக்கம் போல பார்சல் வாங்குபவர்கள் முதல் பந்தி முடிந்தவுடனே நீங்கள் பின்வரும் வந்து வாங்கிக் கொள்ள அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அசன பண்டிகையில இந்த ஆண்டிலே முதல் முறையாக இந்த பார்சல் சாப்பாடுல ஆலயத்தின் இந்த மட்டனும் உங்களுக்கு நாங்க பார்சல் கொடுக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம எல்லாருமே வெஜிடபிள் சாப்பாடு வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ இந்த ஆண்டிலே எல்லாரும் திருப்தியாக, ஏன்னா நீங்க உதாரணமா கொடுக்குறீங்க, நீங்க உதாரணமாக ஏன்னா பண்டிகையின் ஆசீர்வாதம் அது முக்கியமாக அசனம் இல்லாமல் அந்த பண்டிகை சிறப்படையாது. அந்த இதற்காக நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ நீங்க எல்லாருமே உங்களை எல்லாரும் ஒரு ஒவ்வொரு அந்த சந்தா கட்டுகிற குடும்பத்திற்கு ஒரு பார்சல் உண்டு. ஆகவே நீங்கள் அந்த டோக்கன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள அன்பாய் நாங்கள் ஞாபகப்படுத்த 192 குடும்பங்கள் இருக்கிறாங்க. சந்தா கட்டின ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உங்களுக்கு அங்க டோக்கன் கொடுக்கப்படும். நீங்க டோக்கனை யாராலும் கொடுத்து நீங்க மட்டன் குறியதை உங்களுக்கு தனியா அது முன்னு தனியா ஒரு பார்சல் போட்டு வச்சிருப்போம். நீங்கள் வாங்கிக்கொள்ள அன்பாய் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். ஒருவேளை கர்ப்பிணி பெண்கள் நீங்க வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம், அல்லது சிலவங்க பலவீனமா பெட்ல இருக்கலாம், அவங்க வர முடியாம சூழ்நிலை இருக்கலாம், அல்லது யாராவது எதிர்பாராத சூழ்நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது சர்ச்சைக்கு வர முடியாத அளவுல ஏதாவது பலவீனத்தோடு இருக்கலாம். அப்படி யாராவது நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா தனியாக என்னை நீங்க அணுக உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம். அவர்களும் திருப்தியாக நம்முடைய ஆலயத்தினுடைய இந்த அசன வைபவத்திலே சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கும் வந்து விசேஷமாக இந்த ஸ்பெஷல் அதாவது சாப்பாடு எல்லாரும் வாங்கிட்டு போயிடும் மட்டும் அவர்களுக்கும் கொடுக்க நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆகவே இதற்காக உதாரணமாக கொடுக்க, உழைக்க, ஜெபிக்க அன்பாய் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இந்த வருடம் சபையார் விருப்பத்தின்படி ஒரு சந்தா குடும்பத்திற்கு மட்டன் பார்சல் கொண்டு கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான கூப்பன்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. சபை யாராவது முடிந்த பின்பதாக கமிட்டி மெம்பர் மிஸ்டர் சாமியல் அவர்கள் பெற்றுக்கொள்ள அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சந்தா குடும்பத்துக்கு ஒரு கூப்பன் தான், சரிதானா? நீங்க வரும்போது எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிடாதுங்க. எனக்கு கணக்கு பண்ணி தான் போட இருக்கிறோம். மட்டன் சாப்பாடு மட்டும், மற்றபடி நீங்க சாப்பாடு எவ்வளவுனாலும் நீங்க வாங்கிட்டு போயிடலாம். நல்ல ஒத்துழைப்பு கொடுக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு கடந்த நாளில் பேசும்பொழுது ஐயா இந்த மட்டன் ஆச்சு ஏகப்பட்ட பிரச்சனை வருது பிரச்சனை சொல்லுறாங்க. வேண்டாம்,
சின்ன சின்ன பிரச்சனைகளை வரும், பெருசா யாரும் எடுத்துக்கிடாதுங்க. இது ஒரு குடும்பம். தெரியாம வாயை விட்டு வாய் தவறி வார்த்தைகளை விட்டுட்டுன்னு சொன்னா எல்லாம் மனசு காயப்படுத்துது. சரிதானா? ஒருவேளை என்ன பண்ணாலும் சரி, இப்போ நீங்க 1 கிலோ மட்டன்ல நீங்க சாப்பாடு பண்ணி போடலாம். ஆனா ஒரு 100 கிலோ 200 கிலோ மட்டன் போட்டு பண்ணும்போது சில சமயங்கள் அது முன்ன பின்ன வரதான் செய்யும். இது ஒரு குடும்பம். வீணாக வார்த்தைகளை விட்டு யாரையும் நீங்க மனசு நோக்கடிச்சுக்கிட்டாதுங்க. வேணா இனியும் நல்லா ஏசிக்கிடுங்க, நான் கண்டுக்கவே மாட்டேன். சரிதானா? ரைட். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. இது ஒரு திருச்சபையின் குடும்பம். குடும்பத்துல காயப்படும் யார்த்தையும் வார்த்தையில் பேசுறாங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் நீங்க கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. சிஎன்ஏ கிறிஸ்தவர் ஆலயத்திலே வாலிபர் ஐக்கியத்திற்கான வாலிபர் ஐக்கியத்தின் சார்பாக வருகின்ற 19ஆம் தேதி வாலிபர்களுக்கான கூடுகை நடைபெறுகிறது. அந்த கூடுகையிலே சகோதரர் பெஞ்சமின் அவர்கள் கர்த்தரை வார்த்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். திருச்சியின் வாலிபர்கள் இதில் நீங்கள் பங்கு பெற அந்த திருச்சியின் குருவானவரும் வாலிப ஐக்கியத்தினரும் உங்களை அன்பாய் அழைக்கிறார்கள். சபையின் வாலிபர்கள் உற்சாகமாய் பங்கு பெற அன்பாய் கேட்டுக் கொள்கிறோம். நவி மும்பை பிரேயர் ஃபெலோஷிப் மூலமாக வருகின்ற 24ஆம் தேதி இரவு 10:30 முதல் 4:30 மணி வரை நடைபெற இருக்கிறது. வாய்ப்புள்ளவர்கள் அதில் கலந்து கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அசன வைபவத்தின் போது மேல் தளத்திலே இந்த ஆண்டுல வாலிபர்கள் சொன்னாங்க, ஐயா எங்களை நம்பி பொறுப்பு கொடுங்க, நாங்களே பார்த்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகவே மேல் தளத்திலே அசன வைபவங்கள் எல்லாமே கடந்த காலங்களில் நீங்க பெண்கள் பண்ணீங்க. ஆனா வாலிபர் சொன்னாங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு கேட்டாங்க. அதுல வாலிபர்கள் வாய்ப்பு கொடுத்துரும், அவங்க மேல நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே மேல் தளத்திலே வாலிபர்கள் அதை பொறுப்பெடுத்து செல்ல அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்திலே கடந்த நாட்களே நம்முடைய திருச்சபையிலே பலர்கள் பங்கு இந்த கேரளோன் காலங்களிலே நாம் அவளுக்கு சாண்டா கிளாஸ் எனக்கு சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போடுறது லேஸ் போட்ட காரியம் கிடையாது. கண்ணு தெரியாது, மூக்கூட முடியாது, சாப்பிட முடியாது, ஒன்றும் குடிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் எல்லா நாட்களிலும் சாண்டா கிளாஸை போட்டு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தின அன்பு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்காக சின்ன ஒரு பரிசுகளை நாம் கொடுக்க இருக்கிறோம். பெயர்களை வாசிக்கும் பொழுது எல்லாரும் வர அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க எல்லாரும் அமெரிக்கால இருந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. பிராங்க்லின் சாமுவேல், நிக்சன் செல்வின், ஜெபஸ்டின் கனகராஜ், பிளஸ்ஸன் சுதாகர், நிபின் சைமன், ஜெஃபின் ஜட்சன், கேப்ரியல் தேவசகாயம், நீங்க எல்லாரும் வர அன்பாய் கேட்டுக்கிறேன். எங்கள் ஆலய சபை செக்ரட்டரி ஜான்சேகர் வந்திருக்கீங்களா? வாங்க. வந்திருக்கீங்களா? இல்ல ட்ரெஷரர் ராஜ்குமார் ஜான்சேகர் இருக்கீங்களா? ஓகே. ட்ரெஷரர் ராஜ்குமார் இருக்கீங்களா? அக்கா ஜான்சேகர் வாங்க. ஜான்சேகர் வந்துட்டாங்க. வாங்க. உங்க எல்லாருக்கும் கிஃப்ட்களை கொடுத்து உங்களை கனப்படுத்துவார்கள். பேர் வாசி வந்துருங்க. பிராங்க்லின் சாமுவேல், நிக்சன் செல்வின், ஜெபஸ்டின் கனகராஜ், பிளஸ்ஸன் சுதாகர், நிபின் சைமன், ஜெஃப்ரின் ஜட்சன், கேப்ரியல் தேவசகாயம். ப்ளீஸ் கம். அக்கா பண்ணுவாங்க. நீங்க ஒரு நாள் சாண்டா கிளாஸ் போட்டு பாருங்க, அதனால போடவே மாட்டீங்க. அவளை உற்சாகப்படுத்துங்க, கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கரங்க ஜோர்தார் தாலியா வேகமா கேட்டுடுங்க. வாங்க வாங்க வாங்க. இன்னும் நிறைய பிரைஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் வேகமா கேட்டுக்கிட்டுங்க. அதே போல BDYFC அதாவது பாம்பே டயசிஸ் யூத் ஃபெலோஷிப் மூலமாக நடந்த வேத வினா போட்டியில நம்முடைய திருச்சியின் வாலிபர்கள் பங்கு பெற்று அவர்கள் பரிசுகளை பெற்று வந்திருக்கிறார்கள். அவர்கள் பெயர்களை வாசிக்கும் பொழுது முன்பதாக வந்து பரிசுகளை பெற்று அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ரைச்சல் சைமன், பிராங்க்லின் சாமுவேல், நிபின் சைமன் முன்பதாக வந்து உங்களுக்கான பரிசுகளை பெற்றுக்கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல யூத் அட்வைசர் கேட்டகரியிலே முதல் பரிசாக நம்முடைய திருச்சியை சேர்ந்த மிஸ்ஸஸ் நிம்மி அவர்களும் பெற்றிருக்கிறார்கள். அவர்களையும் முன்பாக அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கும் இந்த அட்வைசர் சார்பாக நல்ல ஒரு கேஷ் ரிவார்டு 2000-3000 ரிவார்டு வாங்கி இருக்கிறாங்க. வாங்க வாங்க.
வாங்க பிராங்க்லின், நிபின், சாமுவேல். வாலிபர் யூத் அட்வைசர் கேட்டகரியில் பங்கு பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக மிஸ்ஸஸ் நிம்மி பாஸ்கர் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். என்னங்க மூணாவது நிபின் சைமன் வாங்கிட்டீங்களா? வாங்க அக்கா, வாங்க நிம்மி பாஸ்கர் வாங்க அக்கா. அதே போல கடந்த வாரத்தில் நம்முடைய பிக்னிக்ல நம்முடைய திருச்சி ஜோர்டா தாலியா நன்றி. கடந்த வாரத்திலே நம்முடைய திருச்சபையில் மூலமாக நம்முடைய பிக்னிக்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அவர்களை பிக்னிக்கிலே அநேகர் நீங்கள் பங்கு பெற்றீர்கள். அந்த வேத வினா போட்டிகள் மிக ரொம்ப டஃபா இருந்துச்சு. என்ன நல்ல பதில் கொடுத்தீங்க. அவர்களை வெற்றி பெற்றவர்களை நாம் பரிசுகளை கொடுக்கிறோம். வெற்றிக்காக போராடினவர்களுக்கு பரிசு கொடுக்கிறோம். வெற்றி பெற்றவர்களிலே முதல் குரூப் நம்பர் 1 பெயர்களை வாசிக்க சீக்கிரம் வந்துருங்க. மிஸ்ஸஸ் நிம்மி பாஸ்கர், மிஸ்ஸஸ் சாந்தி ஜாஷுவா, மிஸ்டர் ஹேமா சில்வியா, மிஸ்ஸஸ் கிறிஸ்டி சாலமோன் முதல் பரிசுகளை பெறுகிறார்கள். வாங்க சீக்கிரம் வாங்க, பேர் வாசிக்கிற வாங்க. வெற்றி பெற்றவர்கள் முதல் குரூப் முதல் பிரைஸ். வாங்க குரூப் போட்டோ வாங்க. எல்லாரும் gift கொடுத்துருங்க. அதே மாதிரி இரண்டாவது பிரைஸ் பேர் வாசிக்க வச்சுக்க ரெடியா வந்துருங்க. மிஸ்ஸஸ் கலா செல்வன், மிஸ்ஸஸ் ராஜாவதி டேனியல், மிஸ்ஸஸ் இந்திரா ராஜன், மிஸ்ஸஸ் எஸ்ஆர் தாஸ் இரண்டாவது குரூப். வாங்க வேகமா கரங்களை உற்சாகப்படுத்துவோம். குரூப் போட்டோ எடுத்துருங்க. வாங்க முதல் பரிசை பெற்றிருக்கிறாங்க. வாழ்த்துவோம், சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றாக பாடலை படித்தார்கள். அடுத்த குரூப் வாங்க. மிஸ்ஸஸ் கலா செல்வன், மிஸ்ஸஸ் ராஜாவதி டேனியல், மிஸ்ஸஸ் இந்திரா ராஜன், மிஸ்ஸஸ் எஸ்ஆர் தாஸ். வாங்க. அதற்கு பின்பதாக வெற்றிக்காக போராடினவர்கள் அவர்களுக்கும் பரிசு கொடுக்கணும். வாங்க வேகமா கை தட்டுங்க. வாங்க ரைட். இவங்க இரண்டாவது பிரைஸ் வாங்கி இருக்கிறாங்க. வாங்க வெற்றிக்காக போராடின எல்லாருக்கும் பிரைஸ் உண்டு. வாங்க பேர்களை வாசிக்கும் சீக்கிரம் வந்துருங்க. வெற்றிக்காக போராடினவர்கள் மிஸ்ஸஸ் ஜெனட் ஸ்டாலின், மிஸ்ஸஸ் செல்வ மலர், மிஸ்ஸஸ் லெஜினா ராஜேஷ், மிஸ்ஸஸ் ஞானம், மிஸ்ஸஸ் நியூலின் தனபால், மிஸ்ஸஸ் மேரி சகாயம், மிஸ்ஸஸ் லலிதா, மிஸ்ஸஸ் ஏஞ்சல் சாலமோன், மிஸ்ஸஸ் கெட்சியால் ராஜன். வாங்க மிஸ் ஏஞ்சல் சாலமோன். வாங்க எல்லாரும் வாங்க. வெற்றிக்காக போராடினவங்க வாங்க. எல்லாரும் கை தட்டுங்க. வெற்றிக்காக போராடிங்க. நீங்க பங்கு பெறலாம், பங்கு பெற்று இருக்காங்க. வாங்க எல்லாரும் வாங்க. கடைசி வரை ரொம்ப டஃபா தான் இருந்துச்சு இது. வாங்க ஏஞ்சலுங்க ஓடியா. நன்றாக வேதத்தை கற்று வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. சண்டே ஸ்கூல் மாணவர்கள் இப்பொழுது மனப்பாட வசனம் சொல்லி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவார்கள். I call upon the Sunday school children, please come forward and recite the bumper. எதுமா குடுதாச்சில நிமி பாஸ்கர் பிக்னிக்ல பம்பர் பிரைஸ். அதாவது பம்பர் பிரைஸ்ல ஜஸ்டின் ராஜேஷ் அவர்களுக்கு பம்பர் பிரைஸ் பெற்றுள்ளார்கள். வாங்க ரஷர்வால் இருக்கிறீங்களா? ராஜ்குமார் வந்துக்கிறீங்களா? இல்லையா? ராஜ்குமார் இருக்கிறீங்களா? வாங்க பம்பர் பிரைஸ் ஜஸ்டின் ராஜேஷ். யார் வந்திருக்கிறீங்க? ஓடியா ஜஸ்டின் ஓடியா. கரங்களை உற்சாகப்படுத்துவோம். வாங்க வேமா கேட்க தட்டுங்க. சந்தோஷம். வெரி குட். God bless you. சந்தோஷம்.
கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய 48வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை முன்னிட்டு சிறப்பான டி-ஷர்ட் நல்ல புதுசாக ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டி-ஷர்ட் விலை 230 ரூபாய் தான். உங்களுக்கு ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் நீங்க வேணும்னு சொன்னால் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பண்ணி தரப்படும். ஒரு டி-ஷர்ட் விலை 230 ரூபாய். இதை நீங்கள் தொடர்பு கொள்ள மிஸ்டர் சாம் ஜெபதுரை, மிஸ்டர் கேப்ரியலை நீங்கள் தொடர்பு கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். முதல் முறையாக பெண்களுக்கும் உங்களுக்கு வேணாலும் நீங்க வாங்கிடலாம். 230 ரூபாய் தான். உங்களுக்கு சைஸ் என்னன்னு சொன்னா அவங்க இதை ரெடி பண்ணிடுவாங்க. உங்களுடைய பெயர்களை மிஸ்டர் சாம் ஜெபதுரை, மிஸ்டர் கேப்ரியலை கொடுக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு டி-ஷர்ட் விலை 230 ரூபாய். வாங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க வாங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க வாங்க. அவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம். ஏசாயா 25:9. வாங்கம்மா வாங்க வாங்க. Let us rejoice and be glad in his salvation. Isaiah 25 verse 9. Let us rejoice and be glad in his salvation. Isaiah chapter 59 verse 6. இயேசு மகிழ்ச்சியை தருகிறார், அவருடைய இரட்சிப்பில் களி கூர்ந்து மகிழ்வோம். இசாயா 25ஆம் அதிகாரம் 9வது வசனம். Jesus brings joy. Let us rejoice and be glad in his salvation. Isaiah 25:9. அதே போல பெண்கள் டி-ஷர்ட் நீங்க கொஞ்சம் சிரிக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேலைக்கு மேல போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிதானே? சேலை போட்டுக்கிட்டு மேல டி-ஷர்ட் போட்டுக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் யாருக்கெல்லாம் வேணுமோ, என்னென்ன சைஸ் வேணுமோ, சாம் ஜெபதுரை கேப்ரியல் தொடர்புகளை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அசன வைபவங்களே நமக்கு உதவி செய்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகள் தேவை. இன்னைக்கு இலை சாப்பாடு போடும்போது அது சிந்தம். சோ அதனால பெண்கள் உங்கள் ஐக்கியத்தை உங்களை தண்ணி பாட்டில் வைக்கணும், இலை எடுக்கணும், கொண்டு போகணும். எல்லாரும் நீங்கள் இது நம்ம குடும்பம். எப்படி நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது, சொந்த பந்தங்களை இருக்கும்போது எல்லாரையும் நம்ம வீட்டில் நம்ம தொடச்சி எடுக்கிறோமோ, அநேகர் வெளியிருந்து சபையிலிருந்து வருவாங்க. எல்லாருக்கும் நீங்க போன் பண்ணுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. சரிதானா? வழக்கம் போல நம்முடைய தமிழ் கலாச்சாரம் என்பது வெளியிலிருந்து வந்தவங்களுக்கு முதலாவது அவங்களை திருப்தியா சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கு நம்ம சாப்பிட நம்ம தமிழ் கலாச்சாரம் நம்ம அதை பின்பற்றி வருகிறோம். அதுல பெத்தேல் சபையாரை யாரும் அடிக்க முடியாது. முதலாவது வெளியிலிருந்து வந்த எல்லாருக்கும் நீங்க நல்ல உபசரிப்பு கொடுத்துட்டு அதுக்கு பின்பதாக நாம் இந்த அசன வைபவங்களை பங்கு பெற அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வீணாக ஏதாவது பிரச்சனை சொன்னா சமாளிச்சுக்கிடுங்க. சரிதானா? வார்த்தைகள் விட்டுவிடாதுங்க. எனக்கு எல்லா சபையிலும் நாங்க பார்த்தாச்சு, வார்த்தைகளை வீணா விட்டுவிடாங்க, மனசு காயப்படுது. ஓகே, என்னனாலும் ஏசிக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருநாட்களை கொண்டாடுகிற பெயர்களை வாசிக்கிறேன். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறவர்கள் பெயர்களை வாசிக்கிறேன். 19ஆம் தேதி ஜனவரி மிஸ் அனுகிரகா ஜோசப், 19 ஜனவரி பேபி செலினா சாமுவேல், 20 ஜனவரி மிஸ்ஸஸ் எலிசபெத் சுரேஷ், 21 ஜனவரி பேபி ஜோனா ஜோன், 21 ஜனவரி மாஸ்டர் ஆண்ட்ரூ ஆல்வின், 22 ஜனவரி மிஸ் வனிஷா கோல்ட்வின், 22 ஜனவரி மிஸ்ஸஸ் ஜயா இன்பராஜ், 24 ஜனவரி மிஸ்ஸஸ் சாந்தி சாம், 25 ஜனவரி மிஸ்டர் ஜான்சன் ராஜேந்திரன், 25 ஜனவரி மிஸ்ஸஸ் சவுந்தரராஜன் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள். தங்களை திருநாட்களை கொண்டாடுகிறவர்களை பெயர்களை வாசிக்கிறேன். 20 ஜனவரி மிஸ்டர் அருள்ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெபா, 20 ஜனவரி மிஸ்டர் சுரேஷ் அண்ட் மிஸ்ஸஸ் எலிசபெத், 21st January Mr. Pudraraj and Mrs. Marial, 22nd January Mr. Solomon Raj and Mrs. Jaya Solomon, 23rd January Mr. Victor Alvin and Mrs. Christy, 24th January Mr. Ratna Singh and Mrs. Vasanthi ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமணங்களை கொண்டாடுகிறவர்களை சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த வேளையிலே அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வாரத்திலே தங்களை பிறந்த நாட்கள் மற்றும் திருநாட்களை கொண்டாடுகிற பெயர்களை நாங்கள் வாசிக்க கேட்டமையா, ஒவ்வொருவரையும் உங்களுடைய சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம், அவளுக்காக ஜெபிக்கிறோம். உங்க நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. குறிப்பாக பிறந்த நாளை காண்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு முழுவதுமாக கண்மணியை பாதுகாத்தீங்க, பராமரித்தீங்க, கூட்டி கொடுத்த அந்த புதிய ஆயுசுகளுக்காக துதிக்கிறேன் கர்த்தாவே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் தாமே. எங்கள் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிற சுவாமி. நல்ல தீர்க்காயுசோடு உம்முடைய ஆலயத்தை நம்மை திருப்தியாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தங்களுடைய திருநாட்களை கொண்டாடுகிற அன்பு தம்பதியினர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா.
ஐயா. ஒரு அன்பான கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, கையின் பிரயாசங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நிறைவாய் அனுபவிக்க கர்த்தர் நீங்க அனுகிரகம் பண்ணுங்க தகப்பனே. எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சுயித்திருந்து உங்களுடைய ஆலயம் திருப்தியாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலக முன்தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரே தொழுதேத்து என்னால் ஆண்டவரே தொழுதேத்து. மனுஷகுணர்களை கண்டு பரலோக பிதா மேம்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. திரும்பவும் தேவநாமத்திற்கு மகிமையாக நம்மையும் நம்முடைய காணிக்கும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாரும் எழுந்து கீர்த்தனைகளிலே 11வது பாடல், அதை தொடர்ந்து 83வது பாடலை பாடும். இந்த பாடலை பாடும்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கும் ஆண்டவருடைய சன்னதியிலே படைப்பமாக ஸ்தோத்திர காணிக்கை படைக்க வருபவர்கள் முதலாவதாக நீங்க வந்துவிட அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கீர்த்தனை 11, அதை தொடர்ந்து 83. வந்தனம்
கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு அறிவிப்பு. அடுத்த வாரம் 4:30 மணிக்கு ஆராதனை. 4:30 மணி, காலையில 9 மணிக்கு கிடையாது, 4:30 மணிக்கு பண்டிகை ஆராதனை. அது மனிதர்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். படைத்த காணிக்கைக்காக, அர்ப்பணித்த நமக்காக ஆண்டவரிடத்தில் நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை அவர் நாம மகிமைக்காக, திருச்சபையின் தேவைகளுக்காக கொடுத்திருக்கிறோம். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்க நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய கிருபாசனத்தில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரனுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்தராயினும் அவர் மூலமாக உம்முடையே வருகிறோம். எங்களையும் நாங்கள் செலுத்தி இருக்கிற இந்த காணிக்கைகளையும், ஸ்தோத்திர காணிக்கைகளையும், பொருள் காணிக்கைகளையும் தேவரே நம் மகிமைக்கு அங்கே உபயோகிக்கும்படிக்காக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்தில் பூமியில் எல்லாம் உம்முடையவைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். 48வது பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடுவதற்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்களுக்கு ஆண்டவர் நல்ல தரிசனத்தை கொடுத்து இந்த செம்பூர் பகுதியிலே ஒரு ஆலயம் உருவாக வேண்டும், கட்டப்பட வேண்டும் என்று அதற்காக பிரயாசப்பட்டு 4-5 குடும்பங்களாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருச்சபையானது 192 குடும்பங்களாக ஒரு ஆசீர்வாதத்தின் கூடாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த திருச்சபைக்காக உழைத்தவர்கள், கொடுத்தவர்கள், ஜெபித்தவர்கள், பங்கு பெற்றவர்கள் எல்லாரும் இந்த ஆலயத்தின் நன்மையினால திருப்தி அடையும்படிக்காக ஜெபிப்போம். அநேக குருவானவர்கள், சபை ஊழியர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், நிர்வாக குழு அங்கத்தினர்கள், சபை மக்கள் எல்லாரும் இந்த ஆலயத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ஆலயத்திலே பரிசுத்த ஞானஸ்நானத்தின் மூலமாக திருச்சபையிலே அங்கத்தினர்களாக இணைக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக, ஞான தாய் தகப்பன்மாருக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ஆலயத்திலே பரிசுத்த திடப்படுத்தல் ஆராதனை மூலமாக திடப்படுத்தப்பட்டு திருவிருந்துக்கு தகுதியான அன்பு பிள்ளைகளுக்கு நினைத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ஆலயத்திலே கடவுளுடைய சன்னிதானத்திலே கணவன் மனைவியாக வாக்குகளை கொடுத்து குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்து பூமியின், இந்தியா, உலகத்தின் பல பகுதிகளிலே குடியிருந்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதித்து மகிமையோடு கடந்து சென்ற அத்தனை பசுத்தவான்களை நான் நினைவு கூர்ந்து அவர்கள் காண்பித்த நல் விசுவாச வாழ்க்கைக்காக, முன்மாதிரிகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய திருச்சி 192 குடும்பங்களுக்காக படிப்பு நிமித்தமாக, வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள், வெளி தேசங்களிலே இருக்கிற குடும்பங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தனியார் துறையிலே, அரசாங்கத்திலே பணியாற்றுகிறவர்களுக்காக, வேலை செய்கிற ஸ்தலங்களிலே, எஜமான் கண்களிலே, மேல் அதிகாரியின் கண்களிலே தயவு கிடைக்க செய்து அவருடைய தாளந்துகள், திறமைகளுக்கு ஏற்ப நல்ல ஊதிய உயர்வை, நல்ல ப்ரமோஷன்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும்படிக்காக நாம் ஜெபிப்போம். வாகனங்களை ஓட்டுகிற வேலையிலே பல குடும்பத்தின் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவள் பிரயாணமாக எங்கு சென்றாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு கரம் அவளுக்கு நிறைவாய் தங்கி இருக்கும்படிக்காக நாம் ஜெபிப்போம். சிறிய தொழில் வியாபாரங்கள், கடைகள், தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் வைத்திருக்க அன்பு திருச்சியின் குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். போட்டி பொறாமை இருந்த தொழில் உலகத்திலே தொழிலை கர்த்ததாமே இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை அவருடைய தொழில்களை விரிவாக்கி கொடுத்து அநேக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்காக நாம் ஜெபிப்போம். திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்றுவதற்கு காலங்களிலே மணவாளன் கேட்ட மணவாட்டியும், மணவாட்டி கேட்ட மணவாளன் கர்த்தர் ஒழுங்குபடுத்தி கொடுத்து அவருடைய அனாதி தீர்மானத்தின் பிரகாரமாக தேவரீ சகலத்தையும் எதிர்ந்த காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் வார்த்தையின் பிரகாரமாக ஏற்றுவதற்கு காலங்களில் திருமண காரியங்களை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி கொடுக்க நாம் ஜெபிப்போம். எனும் திருமணமாகி குழந்தை பாக்கியங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிற தம்பதியினருக்கு ஆண்டவர் அற்புதமாய் கண்டிப்பாய் இந்த ஆண்டிலே அற்புதங்களை செய்யும்படிக்காக நாம் ஜெபிப்போம்.
அவளை காத்திருப்பதில் எல்லாம் நிறைவு பெற்று மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த உங்களுக்காக நாம் ஜெபிப்போம். திருமணமாகி பேறுகாலத்தை எதிர்நோக்கி இருக்கிற அன்பு தம்பதியினருக்காக நாம் ஜெபிப்போம். பேறுகால சமயத்திலே கர்த்தர் தாமே நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்து தாயும் சேயும் பாதுகாத்து மகிழ்ச்சியோடு கர்த்தர் கொடுத்த குழந்தையோடு கணவன் மனைவியாக பிள்ளைகள் கடந்து வந்து பிள்ளைகள் பிரதி செய்யப்பட அவளுக்காக நாம் ஜெபிப்போம். பேறுகாலத்தின் மூலமாக புத்திர பாக்கியங்களை பெற்றெடுத்த அன்பு தம்பதியினருக்காக நாம் ஜெபிப்போம். இந்த குழந்தை எனக்கென்று வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன் என்ற வசதி பிரகாரமாக ஆண்டவர் கொடுத்த குழந்தையை ஆண்டவருக்கு நேராய் வழிநடத்துவதற்கு பெற்றோர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்காக நாம் ஜெபிப்போம். சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டிலே குடித்த மணி கொண்ட குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே வருமானங்களை ஆசீர்வதித்து சொந்தமான வீடுகளை வாங்கி சுகமாய் குடியிருக்க கர்த்தர் அனுகிரகம் பண்ணும்படிக்காக நாம் ஜெபிப்போம். இன்னும் நல்ல விசாலமான இடங்களிலே குடியிருப்பதற்காக பிரயாசப்படுகிற வாஞ்சைப்படுகிற எதிர்நோக்கிற அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை வாய்க்க பண்ணி கொடுத்து நல்ல விசாலமான இடங்களிலே குடியிருக்க ஆண்டவர் அனுகிரகம் பண்ணும்படிக்காக நாம் ஜெபிப்போம். திருச்சபையில் இருக்கிற வயதான தாய் தந்தையர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த வயதான காலங்களிலே சரீரத்தில் ஏற்படுகிற எல்லா பலவீனங்களையும் மேற்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும்படிக்காக, தனிமை அல்லது பலவீனங்கள் அவளை தாக்கும் போது கர்த்தர்களோடு கூட இருக்கும்படிக்காக கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் மூலமாக பெற்றோர் நல்ல முறையில் பராமரிப்பு செய்து கொள்ளப்பட உங்களுக்காக நாம் ஜெபிப்போம். என் உடைந்த உள்ளத்தோடு காயப்பட்ட உள்ளத்தோடு கவலைகளோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் தாமே நல்ல ஒரு விடுதலை கொடுத்து வேதனை நீங்கி இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக் கொள்ள அவளை கண்ணீர்களை கர்த்தர் ஆனந்த கிளம்பினாராக மாற்றும்படிக்காக கர்த்தர் சூழ்நிலைகளை அவளுக்கு சாதகமாக்கி கொடுத்து ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தி அடையும்படிக்காக நாம் ஜெபிப்போம். இந்த திருச்சபை மூலமாக தாங்கப்பட்டு வருகிற மிஷனரிமார்களுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இன்னும் தனியாக குடும்பத்தின் மூலமாக தாங்கப்படுகிற மிஷனரிமார்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இரவு நேரத்திற்காக நன்றி அப்பா. இந்த நாளில் சுவாமி மை ஆராதிக்கும்படிக்காக வாஞ்சையோடு கடந்து வந்த அன்பு திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. எருசலேமே உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்ப வாக்குபுறமாக உம்முடைய ஆலயத்தை நேசித்து இந்த ஆலய ஆராதனையை பங்கு பெற்ற அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ, வாஞ்சித்து எதிர்நோக்கி காத்திருக்காங்களோ, இந்த நிறைவாய் பெற்றுக்கொண்டு உங்க ஆலயத்தின் திருப்தி ஆக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் கொண்டாடுகிற இந்த 48வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்காக ஆண்டவரே, இந்த பண்டிகையின் ஆசீர்வாதங்கள் எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரும் நிறைவாய் அனுபவிக்கும் கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆலய ஆராதனை கலந்து கொண்டது நல்லது என்று ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆலயத்திற்கு வர முடியாமல் இந்த காணொலி காட்சிகள் மூலமாக ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சூழ்நிலை அவளுக்கு சாதகமாக்கி கொடுத்து இந்த ஆலய ஆராதனை குடும்பமாக அவள் பங்கு பெறுகிற பாக்கியத்தை கொடுத்து நீங்க கொடுக்கிற பரலோக ஆசீர்வாதங்களை பூலோக நன்மைகளை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபத்தை எல்லாம் நீங்க கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்கள் சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வலிமைகளை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் முது பார்வைக்கு நீதியாக இருக்கிற எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் முடியாத நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் குருவானவர்கள் மேலும் அவள் விசாரணை உபயோகிக்கப்பட்ட எல்லா திருச்சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற கிருபையில் ஆவியானவர்கள் அனுப்பி அவர்கள் உனக்கு பிரியமாய் நடக்கும்படி ஆசீர்வாதமாக பண்ணி அவர்கள் மேல் ஓயாமல் பைய செய்தவர்களும் கர்த்தாவே, எங்கள் காரியத்து மத்தியஸ்வரமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை எங்களுக்கு கட்டளையிட்டருளும்.
தரந்தோறுமனப்பட்டு நோக்கிகள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை சார்முள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நம்முடைய நாமத்தாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்க வாக்களிக்கிறீரே. கர்த்தாவே, உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுங்கள் நிறைவேற்றி இம்மையிலே சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவன்களுக்கு கட்டளையிட்டருளும். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரன் நாதரே பற்றி அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயங்களை சிந்தனைகளையும் காக்க கடவது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய பிரகாசி மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் வசனமாய் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இப்பொழுதும் பிதா குமாரன் பரிசுத்த தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ள இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. ஆராதனைக்கு நிறைவாக நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலையிலே 295வது பாடலை பாடும். Shall we all rise up and sing together hymn number 295 as a closing hymn?
ஆகிய கர்த்தாவே, வார்த்தைகளும் கிரீத்தின் தியானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்னாலும் உடைய சன்னிதியிலே பிரீதியாய் தங்கியிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வர கடவோம்.